ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருபோதும் பிரச்சனைகளோடு மட்டும் வாழ பழகிவிடாமல் இருக்கலாம். பிரச்சனைகளோடு வாழ பழகிக் கொள்வது தீர்வாகாது. பிரச்சனைகளோடு வாழ பழகிக் கொள்வது தீர்வே ஆகாது. பிரச்சனைகளைக் கண்டு பின்வாங்கி விடுவதும் தீர்வாகாது. எதிர்த்து நின்று போராடுவதுதான் அதற்கான தீர்வை தினம்தோறும் சந்திக்கும் மனிதர்களிலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் நமக்கான தீர்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் காலையிலிருந்து உன்னிடம் ஒன்றை சேர்ப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் என் பிரியமே, இது உனக்கான சரியான நேரம், சரியான தருணம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் தீர்க்கமாக எடுத்துவை. நீ சாதிக்க வேண்டியது மிக அருகில் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, உனக்கு வேண்டியது, உனக்கு தேவையானதை நீதான் எடுக்க வேண்டும். நீதான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். நீ நினைத்த வெற்றியை அடைவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நீதான் தெளிவாக திட்டமிட வேண்டும். நீ உன்னுடைய வெற்றிக்கு திட்டமிடவில்லை என்றால், நீ உன்னுடைய வெற்றிக்கு திட்டமே செய்யவில்லை என்றால், நீ உன்னுடைய தோல்விக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். அதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உனக்கு முன்பாக கோடி பேர் சென்றாலும் கூட குறுக்கு வழி என்பது நேர் வழியாக எப்பொழுதுமே ஆகிவிடாது. ஒரு வழியில் ஒருவர் மட்டுமே சென்றாலும் கூட நேர் வழிதான் சரியான இலக்கை அடைவதற்கான மிக மிக சரியான வழி என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ எந்த வழியில் செல்கிறாய் என்பதிலும், எதை நோக்கி செல்கிறாய் என்பதிலும் எப்பொழுதுமே விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கை எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்ப்பது போலவே அமைவதில்லை. நீ எதிர்பார்ப்பது போலவே வாழ்க்கை அமைந்து விடாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எது தடையாக வந்தாலும் கூட, எதிர்பார்ப்புகளுக்கு யார் தடையாக வந்தாலும் கூட அதை எதிர்த்து கடந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உன் மனதில் தீர்க்கமான சிந்தனையாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து விழுந்து விடாதே என் பிரியமே. சோர்ந்து விடாதே. வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு. ஏனென்றால் வீழ்வதால் தோல்வியடைவதில்லை, வீழ்ந்தே கிடப்பதால் தான் தோல்வியடைகிறாய் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய இலக்கு எது என்பதை சரியாக நிர்ணயம் செய்வதிலேயே பாதி வெற்றி அடங்கிவிடுகிறது. பாதி வெற்றி அடங்கிவிடுகிறது என் பிரியமே. லட்சியம் பெரியதாக இருந்தால் உனது வெற்றியும் நிச்சயம் பெரியதாகத்தான் இருக்கும். என் அன்பு பிரியமே, முடிந்து போனதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு விலகி சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் முடிந்ததும் உன்னை விட்டு விலகி சென்றதும் மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்துவிடுமா என்ன? நிச்சயமாக வராது என் பிரியமே. கடந்து போனதையும் முடிந்து போனதையும் அப்படியே விட்டுவிடு. அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஆற்றங்கரையில் ஒரு அமைதியான ஒரு கிராமத்தில் கிருஷ்ணா என்ற பெயருடைய ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். கிருஷ்ணாவிற்கு படகு ஓட்டுநராக தன்னுடைய திறமைக்காக அந்த கிராமம் முழுவதுமே நன்றாக அறியப்பட்டார். தினமும் அவர் கிராம மக்களை ஆற்றின் குறுக்கே அழைத்து சென்று அமைதியான நீர்
புயல்களின் வழியாக அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தினார். ஆனால் கிருஷ்ணா கனமான ஒன்றை சுமந்து கொண்டே இருந்தார். அவரது கைகளிலோ படகிலோ அல்ல, அவரது இதயத்தில் அதை சுமந்தார். பல வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணா தனது தம்பியை ஆற்றில் நடந்த ஒரு துயர விபத்தில் இழந்தார். அன்று முதல் கிருஷ்ணா தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொண்டார். அவர் கண்களை மூடும் ஒவ்வொரு முறையும் கடந்த காலத்தை கண்டார். என்ன தவறு நடந்தது? அவர் வித்தியாசமாக என்ன செய்திருக்க முடியும்? அவரது நாட்கள் வருத்தத்தாலே நிறைந்து போனது. அவர் மெதுவாக நகரத் துவங்கினார். அவரது புன்னகை மங்கியது. இரவில் நெருப்பின் அருகே இருந்து கொண்டிருப்பது போல அவர் ரொம்பவே துயரப்பட்டார், துன்பப்பட்டார். கிராம மக்களும் அதை கவனித்துக் கொண்டே இருந்தனர். ஒரு நாள் காலை ஒரு சிறுமி படகிற்கு வந்தாள். அவள் பெரிய ஆர்வமுள்ள கண்களை கொண்டு, மாமா, நீங்கள் ஏன் எப்பொழுதும் சோகமாக தெரிகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு கிருஷ்ணா பெருமூச்சு விட்டபடியே, நான் மிக பாரமாக இருக்கிறேன். என்னுடைய மனது பாரத்தை சுமப்பது போல உணர்கிறேன் குழந்தாய் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த சிறுமி, ஏன் பாரமாக இருக்கிறது? பாரத்தை இறக்கிவிட வேண்டியதுதானே என்று கேட்டாள். நேற்று நீங்கள் அந்த பாரத்தை சுமந்தால் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டாள். அவளுடைய வார்த்தைகள் கிருஷ்ணாவை ஆழமாக பாதித்தது. அன்று மாலை கிருஷ்ணா ஆற்றங்கரையில் அமர்ந்து ஆற்றை நோக்கி முடிவில்லாமல் தண்ணீர் பாய்வதை பார்த்து கொண்டிருந்தார். நதி எதையுமே தாங்கி நகர்வதில்லை. அது திரும்பி பார்க்கவும் இல்லை. அது அப்படியே முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணா சக்தி வாய்ந்த ஒன்றை உணர்ந்தார். அவருடைய கடந்த காலம் நதியைப் போல இருந்தது. அவர் தன் கற்களை தன் படகில் சுமந்து செல்ல முயல்கிறார். ஆனால் கற்கள் அதை எடை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. அன்று முதல் கிருஷ்ணா ஒரு தேர்வு செய்தார். அவர் நேற்று நினைவில் வைத்திருப்பார், ஆனால் அதை எடுத்து செல்ல மாட்டார். குற்ற உணர்ச்சியில் மூழ்கியல்ல, முழுமையாக வாழ்வதன் மூலம் அவர் தனது சகோதரனின் நினைவை போற்றுவார். மறுநாள் காலையில் கிருஷ்ணா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தனது படகில் ஏறி உதயமாகும் சூரியனை பார்த்து நன்றி தெரிவித்தார், புன்னகை பூத்தார். பல வருடங்களில் முதல் முறையாக அவர் லேசாக உணர்ந்தார், மனதும் மிக லேசாக உணர்ந்தார். படகு ஆற்றின் மெதுவாக அசைந்த பொழுது கிருஷ்ணாவிற்கு கடந்த காலம் தனக்கு பின்னால் இருப்பதையும் எதிர்காலம் முன்பாக இருப்பதையும் இன்று அவிழ்க்க காத்திருக்கும் ஒரு பரிசு என்பதையும் அறிந்து கொண்டார் கிருஷ்ணா. சொந்த வாழ்க்கையை பார்த்தால் நேற்றைய சுமை, தவறுகள், இழப்புகள், வருத்தங்கள் ஆகியவற்றை சுமந்து சிக்கிக்கொள்வது எளிதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், நேற்று என்பது ஒரு பாடம், ஆயுள் தண்டனை அல்ல. கடந்து போனவற்றின் சுமையின்றி ஒவ்வொரு புதிய நாளையும் விட்டுவிட வேண்டும். முன்னோக்கி பாயவும் தழுவிக்கொள்ளவும் நதி நமக்கு அதிகமாகவே கற்றுக் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் கிருஷ்ணா. நமக்கு கீழே இழுப்பதை விட்டுவிட வேண்டும். கடந்த காலத்தை மதிக்கவும் அதை சுமக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை மிகவும் விலை மதிப்பில்லாதது. இன்றைய நாள் நேற்றைய பனை கைதியாக வைத்திருக்கவே முடியாதளவிற்கு அழகாக இருக்கிறது. இந்த கதையிலிருந்து நமக்கு நடந்ததை, நமக்கு நிகழ்ந்ததை, நம்மை விட்டு சென்றதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருக்காமல் எதிர்கால வாழ்வை திட்டமிடுவது எப்படி என்ற சிந்தனை மட்டும் இருந்தால் போதும். மிக அழகாக வாழ்வை ரசித்து வாழலாம். முடிந்து போனதையும் நடந்து முடிந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காமல்
எதை அடைய வேண்டுமோ அதில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தினாலே போதும். அடைய வேண்டியதை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். வெற்றியும் நிச்சயம் பெரியதாகத்தான் இருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய இலக்குகளை ஒருபோதும் உயர்வானதாகவே வைத்துக்கொள்ள பழகு. உயர்வானதாக வைத்துக்கொள். நட்சத்திரங்களை இலக்காக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் நிலவையாவது தொட்டு பார்க்க முடியும். சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டும் தருவதில்லை என் பிரியமே, அது முன்னேற்றத்தையும் தருகிறது என்பதை உணர்ந்து கொள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரலாம். ஆனால் நம்மிடம் நாம் வைக்கும் எதிர்பார்ப்பு, உன்னிடம் நீ வைக்கும் எதிர்பார்ப்பு நிச்சயமாக முன்னேற்றத்தை மட்டும்தான் தரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி அதிகமாகவே எதிர்பார்க்க கற்றுக்கொள். மற்றவர்களிடம் அல்ல, உன்னிடம் அதிகமாக எதிர்பார்க்க கற்றுக்கொள் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னை மெருகேற்றிக் கொள்ளவும் இப்பொழுது இருக்கும் நிலையை விட உன்னை உயர்த்தி கொள்ளவும் ஒருமுறை வழிகளை ஏற்றுக்கொண்டால் பிறகு வாழ்க்கை முழுவதும் வழிகளே இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்பதை நீதான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வலிக்குமே, வலிக்கிறதே என்று மாற்றிக்கொள்ளாமல் தப்பிக்க நினைத்தால் வாழ்வு முழுக்க வலிகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வரும் வலிகள்தான் வாழ்க்கையில் உன்னை வலிமையாக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, இருட்டிலேயே நின்று கொண்டு வெளிச்சத்தை எப்பொழுதும் தேடாதே என் பிரியமே. உனக்கு தெரிகின்ற வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்துவிடு. நிச்சயமாக உனக்கு பிரம்மாண்ட வெளிச்சம் கண்களுக்கு தெரியும். ஆம் என் பிரியமே, அப்படியே ஒரே இடத்தில் நிற்பதை விட சற்று நகர்ந்து பார்த்தால் நீ நினைத்ததை அடைவதற்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தென்படும். ஆம் என் பிரியமே, பூக்களை தேடிதான் வண்டுகள் வரும். வண்டுகளை தேடி பூக்கள் ஒருபோதும் வருவதில்லை. வாய்ப்புகளை தேடி நீதான் செல்ல வேண்டும். வாய்ப்புகளே உன்னை தேடி வரும் என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருந்தால், கற்பனையிலேயே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, வாய்ப்பை நீயே உருவாக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய காரியங்களை உன்னால் சாதித்து காட்டிவிட முடியும். யாராலும் செய்யவே முடியாத செயல்களை செய்தவர்களெல்லாம் அவர்கள் அனைவருமே சாதாரண மனிதர்கள்தான் என்ற மாபெரும் உண்மையை மட்டும் மறந்துவிடாதே. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு சாதனை ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது, புதைக்கவும் பட்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். அந்த சாதனை என்ன என்பதை உணர்ந்து அதை தோண்டி நீதான் எடுக்க வேண்டும். எப்பொழுதும் அனைத்தையும் காது கொடுத்து கேட்கும் மனநிலையிலேயே இருக்க பழகு. பேசுவதை விட மற்றவர்கள் பேசுவதை கேட்பதில்தான் அறிவையும் அனுபவத்தையும் இன்னும் உன்னால் பெருக்கிக் கொள்ள முடியும். அறிவையும் பெருக்கிக் கொள்ள முடியும், அனுபவத்தையும் உன்னால் அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியும். தேவையில்லாத பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசாமல் இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உனக்கான சரியான வாய்ப்பு வரும் பொழுது மட்டும் தெளிவாக பேசு. உன்னை எப்பொழுதும் ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஒருவர் வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே என் பிரியமே. உன்னை கண்காணிக்க ஒருவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உனது கடமையை சரியாக செய்ய வேண்டியதுதான் உன்னுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கடமையிலிருந்து நீ தவறினால் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியும் தவறிவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள். என் அன்பு பிரியமே, உன்னை படைத்த ஆண்டவனே உனக்கு துணையாக இருக்கிறான். அனைத்தையும் சாதித்து விடக்கூடிய ஆற்றல் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே,
இறைவன் நம்பிக்கையோடு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் உனக்கு அதிகமாகவே தேவை. வெற்றி என்பது தன்னம்பிக்கையோடு தான் கைகோர்த்து வரும். தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆண்டவனும் துணை புரிவான் என்பதை புரிந்து நடந்து கொள். நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நீ நினைக்கவே முடியாத, சாதிக்கவே முடியாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்துவிட முடியும். மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடம் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. நம்பிக்கைதான் நினைத்ததை அடைவதற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள். பயன்படுத்தாத பொருட்கள் மட்டுமல்ல, பயன்படுத்தாத அறிவும் பாழாகத்தான் போகும். நீ கற்றுக்கொள்ளும் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய அறிவோ மாற்றத்தை கொண்டு வராது என் பிரியமே. அதை பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். எனவே பயன்படுத்து, சுதாரிப்பாக இரு, நல்ல நல்ல செயல்களை செய்து கொண்டே இரு. நீ நினைத்ததை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உனக்கு துணையாக நான் உனக்கு உறுதுணையாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக அனைத்திற்கும் பயந்து கொண்டே இருக்கிறாய்? நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்காகவும் பயப்படாதே என் பிரியமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான்.
நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம்.
ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான், ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை, அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும் போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றம் அடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனி வரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை
உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதைப் பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன்.